பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என்னங்க இந்த அடி அடிக்கிறாரு விஜய் சேதுபதி. திவ்யாவையும் சாண்ட்ராவையும் கிளின்னு கிழிச்சிட்டாருங்க. கிழிச்சு எடுத்துட்டார். லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கேட்குறாரு ஃபஸ்ட்டு, உங்களுக்கு இந்த வேலையை ஏன் கொடுத்தாரு அதை சொல்லுங்கள் முதல்ல. எதுக்காக கொடுத்தாரு பிக் பாஸு? எதுக்குமா கொடுத்தாங்க சொல்லுமான்னு கேட்குறாரு. இந்த ஆள் கத்திக்கிட்டு இருக்காரு அங்கே நின்று. டயர்டாகாதீங்க திவ்யா, டயர்டாகாதீங்க. உங்களுக்கு எதுவும் முடியலையா? இவரே போய் கேட்குறாங்க, முடியலன்னு இவரே கேட்குறாரு. எக்ஸ்பிரஷன்ஸை வச்சே இவர் கேட்குறாருங்க. வெளில வந்துடுறீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுது திவ்யா. ஆகா, ஐயோ வெளில அனுப்பிடுவாங்களோ இன்னும் பயந்துருச்சு. ஏன்னா இந்த ஆள் கண்ணாபுண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான் இன்றைக்கி. உங்கள் வேலை பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் செய்ய வேண்டியதானே, ஏன் செய்யலை? ஏன்டா 2 பேரும் செய்யலை? ஏன்டா எங்கள் உயிரை வாங்குறீங்க? பிக் பாஸ் அழுகுறான்டா. அழுதுகிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறான். டீம் ஃபுல்லாக உட்காந்து கேமரா ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து அழுதுட்டு வந்து சொல்கிறாங்க, திவாகரன் ஏன்டா அனுப்புன விஜய் சேதுபதி, இவன் கண்டென்ட் கொடுக்க மாட்றாங்கன்னு என்ன திட்டுறாங்க. ஏன் வேலை செய்யலை? ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டான் மனுஷன் விஜய் சேதுபதி. என்ன திட்டுறாங்க, சொந்த ஈகோக்காக திவாகரன் அனுப்பினியே. இன்றைக்கி டிஆர்பி இல்லை, ஷோவில் டிஆர்பி இல்லைடா, இவங்க என்னென்ன ஆடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா அப்படின்னு என்ன செருப்பு கட்டி அடிக்கிறாங்கண்ணா அப்படின்னு கேவலமாக கேட்குறாரு. அடுத்த சீசனில் கண்ணை திறக்கக்கூடாதுன்னு சொல்ல தெரியுதுல்ல. பிக் பாஸ் எப்போ கண்ணை மூடணும், கண்ணை திறக்கணும், இதெல்லாம் சொல்ல தெரியுதுல்ல சாண்ட்ரா. கேம் ஏன் ஆடலை? உங்களுக்கு இந்த வேலையை ஏன் கொடுத்தாங்க அதை சொல்லுங்கன்னு ஒரு மாதிரி ஃபோபியாவாக மாறிட்டார் அவர். நான் அதுக்காக சொல்லலை சார். நான் எதுக்கு சொன்னேன்னா, நீ எதுக்கும் சொல்லலாமா, உனக்கு இந்த வேலையை ஏன் கொடுத்தாங்க இதெல்லாம் சொல்ல தெரியலன்னு ஒரு பைத்தியம் ஆகிட்டார். யார்? விஜேஸு ஒரு மாதிரி மண்டை குழங்கி போய் கத்த ஆரம்பிச்சிட்டான் மனுஷன். சொல்லுமா திவ்யா, டயர்டாகாத, வெளில வரியா அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாப்புல தலைவன். ஏங்க சாண்ட்ரா, எதுக்கு வேணாலும் சொல்லலாங்க, நீங்கள் யாருங்க அதை சொல்கிறதுக்குன்னு கேட்குறேன். பிக் பாஸ் கண்ணை திறக்கிறதுக்கும் அடுத்த சீனில் கண்ணை மூடிக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? என் மச்சானோட ஒய்ஃபு, பிரஜைன் மச்சானோட ஒய்ஃபு, அது கூட தெரியாதா விஜய் சேதுபதி உங்களுக்கு? இதே தான் திவாரை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்கள் ஈகோவில் திவாரை அனுப்பி விட்டீங்க. அடுத்து இவங்களை அனுப்புங்க பார்ப்போம். மச்சான் டாண்டான்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. குடும்பமே வச்சு செய்வாங்க இவங்கள. வேறு என்னெல்லாம் பண்ணியிருந்தா அந்த டாஸ்க்கை செஞ்சுருப்பீங்க? திரும்பவும் அதே கேள்வி, வேறு என்னெல்லாம் பண்ணியிருந்தா அந்த டாஸ்க்கை செஞ்சுருப்பீங்க? அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். அதே மாதிரி வேறு என்னெல்லாம் பண்ணியிருந்தா அந்த டாஸ்க்கை செஞ்சுருப்பீங்க? உள்ளே போயிருப்பீங்க, டாஸ்க்குள்ளே போயிருப்பீங்க. அன்றைக்கி காலையில் 6 மணி இருக்கும். அதே தான். வேறு என்னெல்லாம் பண்ணியிருந்தா அந்த டாஸ்க்கை செஞ்சுருப்பீங்க, உள்ளே போயிருப்பீங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கம்மா. அம்மா திவ்யா பதில் சொல்லுமா, சாண்ட்ரா பதில் சொல்லுமா. பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருக்கான் மனுஷன். மச்சான் பொண்டாட்டியை திட்டாதரா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. கேவலமாக இருக்குங்க. என்ன பண்ணதுனால திவ்யாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க? நீங்கள் பதில் சொல்லுங்கள். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். அதே தான். என்ன பண்ணதுனால திவ்யாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க? நீங்கள் பதில் சொல்லுங்கள். திவ்யா சொல்லுமா, சாண்ட்ரா சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி இதே தான் கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லு திவ்யா, சாண்ட்ரா இப்படி ஆகிட்டார். ஒரு ஃபோபியா மாதிரி ஆகிட்டார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.